விஜய் எழுப்பிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் வேறு மாதிரி திசை திருப்புறார். உதாரணத்துக்கு இந்த மாதிரி விஜய் சொல்கிறாரு, உங்கள் பவள விழா கட்சியை இது மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஸ்டாலின் மக்கள் போராட்டத்துக்காக மக்கள் பிரச்சனையை போராடி பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவர் விஜய் ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போவாரா, ரெடி ஆவாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ணாதுரை இவங்கெல்லாம் மக்களுக்காக பாடுபடுவதற்காகத்தான் திமுக கட்சி ஆரம்பித்தாங்க, இவரை போல் முதலமைச்சர் ஆவறதுக்காக ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை நம்ம பார்ப்போமே, இந்த 2 விமர்சனத்தை. இன்னொன்றும் சொல்லிடுறேன். அதாவது பாலாறில் இப்படி மணல் அள்ளிய வகையில் சட்டவிரோதமாக 4700 கோடி ரூபாய் கொள்ளை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி அந்த 3 குற்றச்சாட்டு அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, இந்த பாலாறு எவ்வளோ சீரியஸான விஷயம், அது ஒன்று உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். கோர்ட்டில் இருக்குங்க அது பிரச்சனைன்னு சொல்லலாம், தப்பிச்சு போயிருக்கலாம் இளங்கோவன். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அவர் தாவேக்கால யாரோ ஒரு பெண்மணி பொறுப்பு கேட்டதுக்காக காசு கேட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, அதை போய் பார்க்க சொல்லுங்கன்றார். யோசித்து பாருங்கள், அரசுக்கு வர வேண்டிய பணத்தை கொள்ளையடிப்பது, மக்களுக்கு சொந்தமான ஒரு பாலாற்றில் மணலை அள்ளி அதை இயற்கை வளத்தை சூறையாடுவது, இதை பற்றி பேசினா இதுக்கு உண்டு இல்லை ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டிய திமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக அங்கே பாருங்கள், உங்கள் கட்சியில் யாரோ ஒரு பெண் நிர்வாகி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுவும் இதுவும் ஒன்றா?